கூலி படம் பார்த்துட்டு ஒரே ஒருத்தராச்சும் பதில் சொல்லுங்க. எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தீங்க? ஒருத்தனாச்சும் சொல்லுங்கடா, எதுக்கடா ஏ சர்டிபிகேட்? இந்த படத்துல அப்படி என்னடா இருக்குன்னு ஏ சர்டிபிகேட் கொடுத்தீங்க? சும்மா விட்டவாச்சும் 400 கோடி அடிச்சுக்கலாம். ஏ சர்டிபிகேட் போட்டு வாய்ப்பே கிடையாது. 10வது குறைக்கு படத்துலயும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி சொல்ற அப்படின்னா விஷயம் இது எல்சியூவே கிடையாது, ஸ்பாய்லர் தான். ஏன்னா நம்ம ஓவர் ஹைப்பா இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, இது எல்சியூல வரும், லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ்ல வரும், எல்சியூல வரும் அப்படிங்கிற ஓவர் ஹைப்ல இருந்தோம். அந்த மனுஷனே ட்ரைலர்ல மட்டமா விட்டுருந்தாப்ல. நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஆஹா ட்ரைலர்லயே ஒண்ணு இல்ல படத்துல ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு ஓவர் ஹைப் ஏற்றோம். 40,000 விளக்கு வச்சு விட்டியா? 10வது வரைக்கும் அதை டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆஹா சேர் இருக்கு, டைம் டிராவலர், தொலைஞ்சு போன வேணும், 30 வருஷம் இதுண்டு. கடைசியில பார்த்தா அதுக்கு இதுக்கு ஒரு சம்மதம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. படத்தோட உள்ள ரொம்ப சிம்பிள். நான் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், அவன் யாரு சாவடிச்சா அப்படிங்கிறத பழி வாங்குறது கதையா இருந்துச்சு. கதைக்குள்ள கதை, லொகேஷனா கதைக்கு எதுக்குடா பிளாஷ்பேக் வச்சா லொகேஷனுக்கு என்னடா மரியாதை? லோக்கியான மூவியே கிடையாது. ஒரு மெனக்கெட்டு ஒரு சீன் இருக்கிறது, ஒரு சினிமா ஒரு சூஸ் பண்ணுவார்ல, ஒரு லொகேஷன் ஒரு சிங்கிள் ஷாட்ல வைக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேண்டாம் வெறுப்புக்கு படம் எடுத்து கூலின்னு பேர் வச்ச கதையா இந்த படம் அப்படிதான் இருந்துச்சு. இது லொகேஷன் முதல் ஃபிளாப் படம் இதுதான். நீங்க ஒரு வேலை தேட்டர்ல படம் பார்த்தீங்கன்னா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு நார்மல் சூப்பர் ஸ்டார் மூவி தான், ஆனா லொகேஷன் எடுத்தாங்கிறத மறந்துடுங்க. சும்மா யாரோ கே ரவிக்குமார் எடுத்தாருன்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் போறேன். ஓவர் கிராபிக்ஸ், மியூசிக் ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு. ஒரு வேலை நீங்க ஃபர்ஸ்ட் டே போயிருந்தீங்கன்னா எவ்வளவு பேமெண்ட் பண்ணி கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நான் அவ்வளவுக்குலாம் பே பண்ணல, நான் கம்மியா தான் பே பண்ணி பார்த்துட்டு வந்தேன்.